ஆனாலும் என்னுடைய அதிகார வரம்புக்கு கட்டுப்பட்டு நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராக அந்த அரியணையில் வீற்றிருக்க உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கண்ணதாசனுக்கு அந்த கண்ணிலிருந்து ஒரு துளி தண்ணி அப்படி விழுந்திருக்கு. அந்நேரம் அவர் நினச்சிருக்காரு, என்னையா இந்த ஆள் கூட நம்ம எவ்வளவோ கான்ட்ரவர்சியில் இருக்கமே, ரொம்ப நாளாக பேசலையே, முதலமைச்சரான உடனே இவரெல்லாம் நம்மளை லேசாக மறந்துருக்கலாமே, நம்மளை கூப்பிட்டு இந்த பதவியை கொடுக்குறாரே, நம்ம எத்தனை பேருக்கு நம்ம கண்ணதாசன் நினைக்கிறாரு, எத்தனை பேருக்கு நம்ம அவ்வளவு பாசமாக நேசமாக பழகி இருக்கோம், அவங்கெல்லாம் நமக்கு மண்ணவாரி போட்டு போயிருக்காங்களே, ஆனால் எம்ஜிஆர் கூட நம்ம அவ்வளோ பாசமாக நெருக்கமாக இல்லையே, இவர் நினச்சி இந்த பதவியை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு துளி கண்ணீர். அந்த இடத்துல கண்ணதாசன் எம்ஜிஆரை ஃபீல் பண்ணியிருக்காரு. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு எம் ஃபார் மெகனானிமிட்டி, ஜி ஃபார் ஜென்ராசிட்டி அப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு. இது அவரே சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு, முதல்வர் அவர்களே, நீங்கள் எனக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே நாம் பிளவுபட்ட நிலையில் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நான் உங்களுக்கு ஆதரவாக பேசினேன், செயல்பட்டேன். அதற்கு விலை கொடுப்பதாக, அதற்கு பதில் எனக்கு நீங்கள் விலை கொடுப்பதாக இதை மற்றவர்கள் நினைக்க மாட்டார்கள், தூற்ற மாட்டார்கள். எம்ஜிஆர் சிரிச்சிரி சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், 2 பேரும் ஒரு ஊருக்கு பயணம் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். வார போகிறவங்க கிட்டெல்லாம் நம்ம விலாசம் கட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்கு போகிறது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு இடத்த புரிஞ்சுக்கோங்க. இடையில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக கண்ணதாசன் ஏதோ ஒன்று செய்து அதற்கு எம்ஜிஆர் விலை கொடுத்ததாக நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்ல, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொறுங்க, அதையும் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் இங்கே வாங்க. ஆக கண்ணதாசன் அவர்களுக்கு எம்ஜிஆர் தமிழக அமைச்சரவையில் அரசவை கவிஞர் என்கின்ற அந்தஸ்தை வழங்கிவிட்டார். கண்ணதாசனும் ஒப்புக்கொண்டு விட்டார்.